நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம நல்ல தகவலை தர்றோம். கும்பராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா சுக்கிரன் வந்து யோகாதிபதி, 4-9க்கான அதிபதி. நல்ல நல்ல விஷயங்கள்லாம் பண்ணுவார். இதில் ஒரு விஷயம் என்னென்னா லக்னத்துக்கு தகுந்த மாதிரி தான் சுக்கிரன் வேலை செய்வார். ஆனால் உங்களுடைய ராசிக்கு நன்மையை தருவார். 9ஆம் வீட்டை வந்து சுக்கிரன் பார்க்குறதுனால பெண்கள் மூலியமாக அதிக லாபம் தர விஷயங்களை பண்ணிடும். பெண்கள் நிறையா பேர் வேலை பார்க்குறவங்கள வச்சு ஒரு தொழில் நடத்துகிறாங்க அப்படின்னா நிறையா லாபம் அடைவீங்க. பார்ட்னர்ஷிப்பில் பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அது நீங்கிடும். கணவன் மனைவிக்குள்ளே சண்டை இருந்துச்சுன்னா அது இருக்காது, எல்லாமே மாறிடும். பிள்ளைகள் படிப்பு விஷயத்தில் கொஞ்சம் நல்ல கவனமாக என்ன பண்ணணுங்கிறத யோசித்து பண்ணுங்கள். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 7ஆம் அதிபதியோடு சேர்ந்து இருக்கிறாருங்கிறப்ப 7ஆம் அதிபதினா என்ன, நம்ம யாரெல்லாம் சந்திக்கிறோமோ அவங்கன்னு எடுத்துக்கலாம். இப்போ அவங்களோட இருந்து ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி ஆங்கிளில் ஒவ்வொரு விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. எல்லாத்தையும் கருத்தில் கேட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை யோசித்து ஒன்றொன்றையும் பண்ணுங்கள். நல்ல நல்ல விஷயங்களும் அற்புதமாக நடக்கும். கும்பராசியில் இருக்கிறவங்க ஏதாவது வெளியூரில் போய் படிக்க வைக்கலாம் பிள்ளைகளை அப்படின்லாம் ஐடியா பண்ணுவாங்க. கும்பராசியில் உள்ளவங்களே வெளியூர் போய் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிப்பாங்க. வீட்டில் இருந்து நம்மளால் பிள்ளைகளை பார்த்துக்க முடியாது, நம்ம வெளியில் படிக்க வைப்போம், ஹாஸ்டலில் ஏதாவது தங்க வச்சு படிக்க வைப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசனை இருக்கும். ஒன்றும் கெட்ட பலன்கள்லாம் ஒன்றும் நடக்காது. நீங்கள் தைரியமாக படிக்க வைக்கலாம். 8ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் குரு பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்படிங்கிறதுனால நல்ல ஒரு வீட்டை விட்டு வெளியில் போய் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் இயக்குவார். இதே சமயத்தில் இப்போ ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த கும்பராசியில் இருக்கிறவங்களுக்கு பெரிய லாபத்தை அடைகிற விஷயங்களை, திடீர் வருமானம், திடீர் விஷயங்கள், இதெல்லாம் ஒரு நல்ல பலனை உங்களுக்கு தரும். வெளிநாட்டில் இருக்கிறவங்க சில பேர் வந்து சொந்த ஊருக்கே வந்துட்டு போகணுங்கிற மாதிரியெல்லாம் இயக்கும் இந்த நேரம். ஏன்னா ஒரு 9ஆம் வீட்டையை வந்து பார்க்குறாரு சுக்கிரன் அப்படின்னா நம்ம ஒய்ஃபை பார்க்கணும், நம்ம ஹஸ்பண்டை பார்க்கணும் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களும் லாங்கில் இருக்கிறவங்க ஒன்று சேர்கிற நேரமும் இந்த நேரம் தான். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும். பிள்ளைகள் லேட் ஆகிட்டு இருக்குது, குழந்தை பாக்கியம் லேட் ஆகிட்டு இருக்குங்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பிள்ளைகள்லாம் நல்லா படிப்பாங்க, அதெல்லாம் ஒன்றும் பயப்படலாம் வேண்டாம். இப்போ நம்ம வெளியில் கொண்டு போய் குழந்தைங்கள சேர்க்க போகிறோம், அவங்க எப்படி அந்த ஹாஸ்டலில் எப்படி இருப்பாங்க, வயசு பிள்ளையாக இருக்குது, எப்படி நல்லதா அப்படின்னு பார்த்தா ராசி ரீதியாக பார்க்கும்போது ரொம்ப நன்மையை தருவார். தைரியமாக நீங்கள் பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் தைரியமாக கொண்டு சேர்க்கலாம், பண்ணலாம். ஏன்னா கும்பராசிக்கு கொஞ்சம் பய உணர்ச்சிகள் இருக்குங்கிறதுக்கு தான் இந்த விஷயங்களை நான் சொல்கிறேன். சில பேருக்கு சனிச்சந்திரன் சேர்ந்த ஜாதகம்லாம் இருந்துச்சுன்னா பயப்படுவாங்க. வெளியில் கொண்டு பொம்பளை பிள்ளைகளை எப்படி நம்ம தனியாக தங்க வச்சு படிக்க வைக்கிறது அப்படிலாம் பயப்படுவாங்க. அதெல்லாம் ராசி ரீதியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்மைகளை தான் ஏற்கிறார். ஏன்னா சனி வந்து அதில் இருக்கிறாரு, ஜென்ம சனி நடந்துகிட்டு இருக்குது அப்படிலாம் ஒன்றும் பயப்பட வேண்டாம். ஏன்னா சுக்கிரன் ரீதியாக இந்த 1 to 15 ரொம்ப நல்லா இருக்குது. இந்த நேரத்தில் எடுக்கிற முடிவுகள் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் எந்த பயமும் வேண்டாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.